இன்றைக்கி நம்ம ஒரு நம்ம கடையில் வாங்குற புளி புளி வாங்கினோம்னா புளி வந்து மண்ணாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா வெந்நீர் ஓடிச்சு நல்லா இவ்வளோ அதை நடத்து போட்டு அலசி முதல்ல கீழே அந்த மண்ணை ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் அந்த புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சு கொதிக்க வச்சுங்க. கொதிக்க வச்சது கூட ரொம்ப கரைச்சலுக்கு கெட்டியாக ஆகணும்னு பார்க்காதீங்க. ஏன்னா கேஸ் ஏகமாக செலவாகும். ஆகையினால திட்டமாக நம்ம புளி வெடிப்பு போகிற அளவு கொதிச்சா போகிறோம். இந்த மாதிரி ஊற்றி ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கின்னு நமக்கு தேவையான போது தேவையான புளிப்பு கடைசியாக சாம்பார் இறக்க கொஞ்சம் நேரம் இருக்கும்போது ஒரு கரண்டி 1.5 கரண்டி தேவையான அளவு ஊற்றி ஒரு கொதிக்கிட்டோன்னு இறக்கிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு அந்த கரைச்சலை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது பித்தளை பாத்திரம்லாம் விளக்கு பாத்திரம்லாம் துளக்கிறதுக்கு இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.